Hi viewers, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2019 காலங்கள் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு எங்க சொல்லாங்க. ரொம்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அது ரொம்பவே ஞாபகம் வச்சு அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ ஆனா இன்னைக்கு காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் மறந்துட்டு போயிடறாங்க. நம்ம பைக்ல போயிட்டு இருப்போம். சோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டோம். சோ அதை ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஆனா அவர் திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டாரு. சோ நம்ம உதவியை எதிர்பார்த்து நம்ம சொல்றது கிடையாது. பட் அவர் அந்த இடத்துல நமக்கு ஒரு தேங்க்ஸ்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு மன திருப்தி கிடைக்குது. பட் ஆனா இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே சொல்றது இல்ல. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ அந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. சோ அப்ப எல்லாத்தையும் பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கார்ல கிராஸ் பண்ணி போறாரு. கிராஸ் பண்ணி போறவர் என்ன பண்றாருன்னா பிச்சைக்காரன் கூப்பிட்டு பிச்சை கொடுக்குறாரு. சோ அப்போ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் வேலை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அதுக்கு அந்த பிச்சைக்காரன் இல்ல சார், நான் ஒரு நல்ல கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்க இருந்து எனக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. சோ இப்ப வேலை இல்ல, அதனாலதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பிச்சை முடிஞ்சா உங்களால வேலை கொடுக்க முடிஞ்சா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிச்சைக்காரர் கேட்டிருக்காரு. சோ அதுக்கு அந்த பணக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே தம்பி, உனக்கு நான் பிச்சை போடல, உனக்கு ஒரு வேலை ஒன்று தரேன். ஆனா அந்த வேலை பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துல நீ விவசாயம் பண்ணி அதுல வர காசை நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த பிச்சைக்காரன் சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டான். சோ அதுக்கு அவரு ஒரு நிலத்தையும் கொடுத்திருக்காரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல வர பங்குல ஆள் பாதி பேர் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த பிச்சைக்காரன் ஒரு கால்குலேட் பண்ணிருக்கான். என்னன்னா உங்களுக்கு 90%, அந்த பிச்சைக்காரன் எனக்கு 10% போதும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பணக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேணாம் தம்பி, என்கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்குது, நீ 90% எடுத்துக்க, அந்த 10% மட்டும் எனக்கு கொடு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 10% மட்டும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய நேர்மை எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த 10% கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பணக்காரர் சொல்லியிருக்காரு. சோ அவனுக்கு தேவையான நிலங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. சோ அந்த பிச்சைக்காரனும் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உழுது ரொம்பவே சம்பாதிக்கிறான். அவனுக்கு தேவையான வீடு வாங்குறான், பங்களா வாங்குறான், அண்ணாமலை படமா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அதுக்கேற்ற மாதிரி மாசம் மாசம் பாத்தீங்கன்னா அந்த வருமானத்துல 10% அவருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட நாள் போனே அந்த பிச்சைக்காரன் நினைச்சிருக்கான், நம்மளுடைய உழைப்பு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உழைப்புல இருந்து எதுக்கு அந்த மனுஷனுக்கு 10% கொடுக்குறோம், அவர் எதுவுமே பண்ணல, வெறும் காசு தான் கொடுத்தாரு, ஆனா உழைப்பு எல்லாமே என்னோட தானே, நான் ஏன் ஒரு 10% கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிச்சைக்காரன் நினைச்சிருக்கான். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசமா அவன் காசே அவருக்கு அனுப்பல. சோ இவன் புது பணக்காரன் ஆயிட்டான். அந்த பழைய பணக்காரனுக்கு எதுக்கு நான் காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை. சோ இந்த பழைய பணக்காரன் என்ன பண்றாருன்னா அவன் தேடி காசு கேட்கிறாரு. சோ அதுக்கு அந்த பிச்சைக்காரன் புது பணக்காரன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு எதுக்கு காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான், இது என்னுடைய உழைப்பு அப்படிங்கிற மாதிரி. சோ இதை அப்படியே நம்ம நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோடீஸ்வரர் தான் பாத்தீங்கன்னா கடவுள். அந்த 10% தான் பாத்தீங்கன்னா கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட 10 நிமிஷம். நம்ம கடவுளுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பிரேயர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு எல்லாமே கொடுக்கிறாரு. ஆனா நமக்கு எல்லா விதமான வசதியும் கிடைச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் ஒதுக்கி கடவுள்கிட்ட வேண்ட மாட்டோம். சோ அந்த மாதிரி தான் நமக்கு உதவி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதை நன்றியெல்லாம் மறந்துட்டு நம்ம இன்னைக்கு எல்லா விதமான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா வாழ்க்கையில நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணும். வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் உதவி பண்ணிருப்பாங்க நம்ம கஷ்டப்படும் போது. ஆனா நம்ம வளர்ந்து பெரியவரான பொழுது பாத்தீங்கன்னா அவங்க மதிக்கிறதே கிடையாது. சோ இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா வாத்தியார் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருப்பாரு. பட் ஆனா நம்ம பெரிய ஆளாகி டாக்டர் ஆன பொழுது பாத்தீங்கன்னா அந்த வாத்தியாரே போயிட்டு இருப்பாரு. சோ அந்த இடத்துல நம்ம மதிக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி சூழ்நிலை தான். சோ ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பா மதிக்கணும். சோ மேலும் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.